மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் 10 வருடங்களுக்கு பிறகு கைது. பதுளை மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்து தலைமறைவாக இருந்த ஒருவர் மொனராகலை புத்தம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாலியல பகுதியைச் சேர்ந்த இந்த நபர் பதுளை பகுதியில் ஒருவரை தடியால் தாக்கிக் கொன்ற வழக்கில் சந்தேக நபராக இருந்தார். இந்த வழக்கு பதுளை மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் விசாரணையின்போது சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றார். இதனால் அவர் இல்லாமலேயே வழக்கு விசாரணை நடைபெற்றது. 2015 ஏப்ரல் 27 அன்று அப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதி முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக கூறி சந்தேக நபருக்கு மரண தண்டனை விதித்தார். எனினும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்தது. சுமார் 10 வருடங்களாக நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து தலைமறைவாக இருந்த அவர் சமீபத்தில் மனைவியை தாக்கிய சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தொடர்ந்து மொனராகலை புத்தம போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் இவர் பதுளை மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் என்பதும் நீதிமன்றத்தை புறக்கணித்து புத்தம பகுதியில் குடியேறி அங்கு ஒரு பெண்ணை மணந்து கூலித் தொழிலாளியாக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. நேற்று சியம்பலாண்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பதுளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் பதுளை போலீசார் அவரை பதுளை மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து ஜூலை 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி மஹிந்த லியனகம உத்தரவிட்டார்.